பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார்ல, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிறகு புதிய மாதத்துக்கு நீங்கள் கலங்கணும். இம்மை எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இனி வர்ற காலம் எப்படி இருக்குமோ, ஒன்றும் பயப்படாதங்க. இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தி இருக்கிறார்ல, தைரியப்படுத்தி பலப்படுத்தி வாக்கு கொடுத்து அதன்படி ஆசீர்வாதத்தை நடத்தினார்ல, இனிமேலும் நடத்துவார். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று காவலோடு கூட கேட்பதற்கு காத்திருக்கிறீங்கள்ல. நான் இந்த நாளுக்காக தெய்வ சமூகத்தில் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை தெளிவாக எனக்கு காண்பித்தார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். அதாவது தடைகளை மாற்றி கொடுக்கிற தேவன், தடைகளை நீக்குகிற கர்த்தர். கர்த்தருக்கு பல பெயர்கள் உண்டு. வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். அதே மாதிரி தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிது, அதனால் நீங்கள் பாரம் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை, வேலை தேடுகிற காரியத்தில் தடை, வீடு கட்டுகிற காரியத்தில் தடை, பிஸ்னஸை நடத்துகிற காரியத்தில் தடை, ஊழிய காரியத்தில் தடை, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தடை. அதனால் யாரோ நம்மளை தடுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க விட மாட்டேங்கிறாங்க. ஊரில் இருக்கிற சிலர் எனக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இல்லாத பொல்லாததை சொல்லி திருமணத்தை தடுத்து போட்டுடுறாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்களே மேலதிகாரிகிட்ட போய் பொய்யானதெல்லாம் சொல்லி என்னுடைய ப்ரொமோஷனை தடுத்துட்றாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் கலையை கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் வழியை திறக்கும்போது எந்த மனிதனும் தடுக்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தடையாயிருந்த காரியத்தில் இனி தடைகள் நீங்கி வழிகள் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீங்க.